إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول صلى الله عليه وسلم. புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலித்து கண்காணித்து கொண்டிருக்கிற எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனுடைய அன்பும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் இருளகற்ற வந்த இறுதி தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக இறுதி நாள் வரை வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களின் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற போது நம்மை படைத்து பரிபாலித்து கண்காணித்து கொண்டிருக்கிற எல்லாம் வல்ல அல்லாஹ்வை பயந்து தக்வாவை கடைபிடித்து வாழுமாறு உங்களுக்கும் எனக்கும் வசியத்து செய்தவனாக என்னுடைய இந்த ஜும்மாவின் உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் ரஜப மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் புனிதமாக்கப்பட்ட மாதங்களில் ஒன்றாக இந்த ரஜப மாதம் என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மாதங்களில் 4 என்ன செய்திருக்கிறான், புனிதமாக ஆக்கி வைத்திருக்கிறான். என்னென்ன மாதம்? துல் காதா, துல் ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப். இந்த 4 மாதத்தை அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், புனிதமானதாக என்ன செய்திருக்கிறான், ஆக்கி வைத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு மாதத்தில் நாம் என்ன செய்திருக்கிறோம், அல்லாஹ்வுக்கு புனிதமான ஒரு இடத்தில் ஒன்று கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த மாதத்தில் பல்வேறு இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள் என்ன செய்தது, நடைபெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளுக்கு மேலாக போரிட்டு சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள் பைத்துல் முகத்தஸை சிலுவை வீரர்களிடமிருந்து இந்த ரஜப் மாதத்தில் தான் என்ன செய்கிறார்கள், மீட்டெடுத்துகிறார். அதே போல் தபூக் என்று சொல்லக்கூடிய யுத்தமும் இந்த மாதத்தில் தான் என்ன செய்தது, நடைபெற்றது. இப்போ இந்த போரை பற்றி தான் என்ன செய்ய போகிறோம், இந்த தபூக் என்று சொல்லக்கூடிய இந்த போரை பற்றி தான் இன்று ஒரு சுருக்கமான ஒரு நிகழ்வாக பார்க்க போகிறோம். அந்த போரும் அந்த போரிலிருந்து நமக்கு என்ன படிப்பினை கிடைக்கிறது, அதைத்தான் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இந்த தபூக் என்று சொல்வதற்கு எப்படி இந்த பெயர் காரணம் வந்தது என்று சொன்னால், அந்த தபூக் என்று சொல்லக்கூடிய இடத்தில் வைத்து இந்த போர் நடைபெறுகிறதுனால என்ன செய்கிறாங்க, தபூக் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், இந்த போரை அறிமுகப்படுத்துகிறார்கள். இந்த போர் எதனால் ஆரம்பிக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றிக்கு பிறகு ஒவ்வொரு அரசர்களுக்கும் என்ன செய்கிறார்கள், கடிதம் எழுதுகிறார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ரோமுக்கும் என்ன செய்கிறார்கள், கடிதம் எழுதுகிறார்கள். ஹாரிஸ் இப்னு உமைர் அல் அஸ்தி என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழருக்கு என்ன செய்கிறார்கள், அந்த லெட்டர் கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறார்கள். ஆனால் போகிற வழியிலேயே புஸ்ராவினுடைய கவர்னர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அரபியர்கள் எல்லாம் எங்களுக்கு கடிதம் எழுதுவதா, எங்களுக்கு கடிதம் எழுதக்கூடிய அளவுக்கு அரபியர்கள் வந்து விட்டார்கள் என்று சொல்லி அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு சென்ற அந்த நபித்தோழர் என்ன செய்கிறார், கொலை செய்து விடுகிறார். ஒரு நாட்டில் மன்னரிடமிருந்து அல்லது யாராவது ஒருவர் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு கடிதம் எடுத்து செல்கிறார் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், தாக்க மாட்டார்கள். அவளை கண்ணியமாக வரவேற்று என்ன செய்வார்கள், அனுப்புவார்கள். ஆனால் இந்த கவர்னர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அந்த நபித்தோழர் என்ன செய்கிறார், கொலை செய்து விடுகின்றான். இதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலடி கொடுப்பதற்காக ஒரு 8000 படை வீரர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த எண்ணிக்கையில் மாறுபடுகிறது. ஒரு 8000 படை வீரர்களை 3 தளபதியின் கீழ் என்ன செய்கிறார்கள், அனுப்புகிறார்கள் ரோமை நோக்கி. அந்த தளபதியிடம் என்ன செய்ய வேண்டும், சண்டையிட்டு வர வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், அனுப்புகிறார்கள். ஹந்துக் என்று சொல்லக்கூடிய அந்த யுத்தம், அந்த 3 தளபதியும் என்ன செய்யப்படுகிறார்கள், இஸ்லாமிய தளபதிகள் ஒருவர் பின் ஒருவராக மரணிக்கிறார்கள். எதிரில் வந்த படை வீரர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்று சொன்னால் கிட்டத்தட்ட 2 லட்சம் ரோம படை வீரர்கள் என்ன செய்கிறார்கள், வந்து நிற்கிறார்கள். 8000 படை வீரர்கள் எங்கே இருக்கிறார்கள், 2 லட்சம் ரோம வீரர்கள் என்ன செய்கிறார், அந்த கவர்னர் தயார் செய்து வந்து வைத்திருக்கிறார். அப்போ எப்படியாவது என்ன செய்ய வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி இறுதியாக இந்த 3 தளபதியும் மரணித்து விடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த 3 தளபதியும் மரணித்து விட்டால் நீங்களாக ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த படைக்கு அனுமதி கொடுக்கிறார்கள். இப்போ அந்த படை யாரை தளபதியாக தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று சொன்னால் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்ன செய்கிறார்கள், தளபதியாக தேர்ந்தெடுக்கிறார்கள். பல்வேறு சூழ்ச்சிகளின் மூலமாக, பல்வேறு தந்திரங்களின் மூலமாக ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ரோம படையை தாக்கிவிட்டு என்ன செய்கிறார்கள், வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் கூட அந்த முழு படையும் பத்திரமாக என்ன செய்கிறார்கள், அப்படியே மதீனாவுக்கு கொண்டு வருகிறார்கள். ரோம வீரர்களை அடித்து விரட்டிவிட்டு என்ன செய்கிறார்கள், இந்த படை வீரர்களை மதீனாவுக்கு அழைத்து வருகிறார்கள். இந்த செய்தி அந்த ரோம் தேசம் முழுவதும் என்ன செய்கிறது, அப்படியே பற்றி எறிகிறது. 2 லட்சம் ரோம படை வீரர்களால் 8000 பேரை பிடிக்க முடியலையா, முஸ்லிம்கள் என்று சொன்னால் யார் அவர்கள் என்று சொல்லி எல்லா பக்கங்களும் என்ன செய்கிறது, பேச்சுக்களாகவே இருக்கிறது. இதை அறிந்த அந்த ரோம மன்னன் என்ன செய்கின்றான், அவனுக்கு கோபம் ஏற்படுகிறது. இப்படி நம்முடைய பெயரை களங்கப்படுத்தி விட்டார்களே. ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் வரலாற்றை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அரபுகள் தேசங்கள், குறிப்பாக அரபியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குள்ளேயே தான் சண்டை போட்டுட்டு இருப்பாங்களே தவிர அடுத்து என்ன செய்ய மாட்டார்கள், செல்ல மாட்டார்கள். அரபுகளை பொறுத்த வரைக்கும் 100, 200, 1000 இவ்வளவு தான் எண்ணிக்கை இருக்கும், படை வீரர்களுடைய எண்ணிக்கை, இப்படி தான் சண்டை இருக்கும். ஆனால் ரோமர்களை பொறுத்த வரைக்கும் லட்சக்கணக்கில் என்ன செய்வார்கள், சண்டை போடுவார்கள். அவருடைய படை வீரருடைய எண்ணிக்கை லட்சத்தை தாண்டும். அப்படிப்பட்ட ஒரு பெரும்படையை தாக்கிவிட்டார்கள் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு படை என்ன செய்கின்றான், தயார் செய்து கொண்டிருக்கிறான். இந்த ஒரு அச்சம் என்ன செய்கிறது, நபி தோழரிடத்தில் வருகிறது. இது ஒரு காரணம். தபூக் போருக்காக மிக முக்கியமான காரணம், ரோம அரசன் மிகப்பெரிய ஒரு படை என்ன செய்கிறான், மதீனாவை அழிப்பதற்காக தயார் செய்கிறான். ஒன்றாவது காரணம். இரண்டாவது காரணம் என்ன, மக்கா வெற்றிக்கு பிறகு இந்த முஷ்ரிக்கின்களுடைய ஆட்டம் எல்லாம் என்ன செய்கிறது, அடிந்து ஒடுங்கி போய்விட்டது. யூதர்களும் என்ன செய்கிறார்கள், அப்படியே ஒதுங்கி பயந்து அஞ்சிக் கொண்டு இருக்கிறார்கள். இப்பொழுது முஸ்லிம்களுக்கு மாபெரும் தலைவலியாக எது இருக்கிறது என்று சொன்னால் முஸ்லிம்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய முனாஃபிக்குடைய வேலை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. குழப்பங்களை நாளுக்கு நாள் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறாங்க. அப்போ அவர்களை இனம் காட்டுவதற்காக அல்லாஹ் என்ன செய்கின்றான், இந்த போரை ஏற்படுத்துகிறான். இந்த மக்கா வெற்றிக்கு பிறகு சஹாபாக்கள் ஒரு இடத்துல குழும்பி இருக்கிறார்கள். குழும்பி இருந்து பேசுகிறார்கள், பத்ரை நாம் பார்த்து விட்டோம், உஹது போரில் நம்ம ஜெயிச்சிட்டோம், உஹது போரை என்ன செய்தோம், பார்த்து விட்டோம், இறுதியாக எல்லா போர்களையும் முடித்து விட்டு மக்காவை வெற்றி பெற்று விட்டோம். இதற்கு பிறகு என்ன செய்வது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். இதற்கு பிறகு நம்முடைய பிஸ்னஸை பார்த்து அப்படியே ஜாலியாக இருக்க வேண்டியதுதான். இது போல ஒரு பேச்சுக்களை என்ன செய்கிறார்கள், பேசுகிறார்கள். அந்த இடத்தில் அல்லாஹ் ரப்புல் என்ன செய்கின்றான், வசனத்தை இறக்குகிறான். லா துல்கு பி ஐதீக்கும் இல தஹலுகா, உங்களுடைய கரங்களை அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்கின்றான், வசனத்தை இறக்குகிறான். நாம் பொதுவாக போதைப் பொருளுக்கு எதிராக பேசுவதாக இருந்தால் என்ன செய்வோம், இந்த வசனத்தை பேசுவோம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை குறித்து பேசினான் என்று சொன்னால்
ரெஸ்ட் எடுக்கலாம்ப்பா, இன்னும் என்ன செய்யலாம், அப்படியே ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு சகாபாக்கள் பேசுகிறாங்க. அதை கண்டித்து அல்லாஹ் என்ன செய்கிறான், வசனத்தை இறக்கிறான். இன்னும் உங்களுக்கு ஜாலி இல்லை, இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான், இந்த போர், அந்த தபுக்கு போருக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி இப்படி ஒரு சூழ்நிலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்துகிறான். இப்போ மொத்தம் 3 காரணம். ஒன்று, ரோம் தேசத்தை எதிர்க்க வேண்டும். இரண்டாவது, முனாஃபிக்குகளை அடையாளம் காண வேண்டும். மூணாவது, சஹாபாக்கள் உலக முகத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது, மூழ்கி விடக்கூடாது. இது எல்லாத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கின்றான், தயார்படுத்துகிறான். போருக்கு பொதுவாக போர் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு என்ன செய்வார்கள், ஒரு நடைமுறையை கடைபிடிப்பார்கள். என்ன நடைமுறை? ஒரு போருக்கு செல்கிறோம் என்று சொன்னால் எந்த இடத்தில் சென்று முகாமிடப் போகிறோம், எங்கு சென்று சண்டையிடப் போகிறோம் என்கிற தகவல்களை யாருக்குமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள், செய்ய மாட்டார்கள், சொல்ல மாட்டார்கள். போர் எடுத்துக்கொண்டு செல்வார்கள். எங்கே போய் தங்கிறது, எங்கேருந்து சண்டை போகிறது, அந்த இடத்துல தான் என்ன செய்வார்கள், யோசிப்பார்கள். ஆனால் இந்த தபூக் போரை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள், அறிவிக்கிறார்கள், நாம் தபூக்கை நோக்கி செல்ல இருக்கிறோம். கிட்டத்தட்ட 500 மைல்களுக்கு மேல் என்ன செய்ய வேண்டும், தூரமாக செல்ல வேண்டும். அப்போ அந்த இடத்திற்கு செல்ல போகிறோம் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், போகக்கூடிய இடத்தை அறிவித்து கொடுக்குறாங்க. காரணம், அப்படி ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு போர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறார்கள். அறிவித்துவிட்டு எல்லா மக்களும் என்ன செய்கிறார்கள், அழைக்கிறார்கள். அழைத்தால் மக்காவிற்கு பிறகு ஆயிரக்கணக்கானவர்கள் என்ன செய்தார்கள், ஆயிரமாக கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி வந்தார்கள். அந்த அனைவரும் என்ன செய்கிறார்கள், போருக்கு வந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட மஸ்ஜிது நபவியில் 30,000 படை வீரர்கள் என்ன செய்கிறார்கள், முஸ்லிம்கள் வந்து நிற்கிறார்கள் ரோமை தாக்குவதற்காக. 30,000 நபர்கள் இருக்கிறாங்க. ஆனால் போருக்காக செல்வம் என்ன செய்கிறது, மிகவும் பற்றாக்குறையாக இருக்கிறது. இப்போ என்ன செய்வது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், போருக்கான செல்வத்தை என்ன செய்கிறார்கள், எல்லா தர்மங்களை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அழைப்பு விடுகிறார்கள். அப்படி அழைப்பு விட்ட உடனே சஹாபாக்கள் அப்படியே செல்வங்களை என்ன செய்கிறார்கள், தன்னிடத்திலிருந்த அனைத்து செல்வங்களையும் கொண்டு வந்து மஸ்ஜிது நபவியில் கொட்டுகிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் செல்வத்தை கொண்டு வந்து கொடுத்து விட்டு ஓரமாக நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அபூபக்கரே, நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்து எதை கொண்டு வந்தீர்கள்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய வீட்டில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் தவிர என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கொண்டு வந்துட்ட போருக்காக என்று சொல்லி என்ன செய்தார்கள், சொன்னார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கேட்டாங்க, இன்னும் கொண்டு வந்தீங்க? அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய சொத்தில் சரிபாதியாக பிரித்து என்ன செஞ்சுட்டேன், கொண்டு வந்துவிட்டேன். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் வியாபாரத்துக்காக செல்ல இருந்த கிட்டத்தட்ட 200 ஒட்டகங்களும் அதிலிருந்து இருக்கக்கூடிய வியாபார பொருட்களையும் போருக்கான அழைப்பு வந்த உடனேயே அப்படியே மஸ்ஜித் நபவியை நோக்கி என்ன செய்து விட்டார்கள், திருப்பி அனுப்பிவிட்டார்கள். மஸ்ஜித் நபவியில் கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, நிப்பாட்டி வைத்தாங்க. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்படியே தங்க காசுகள் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மடியில் கிடத்தினார்கள் என்பதை நாம் வரலாற்றில் பார்க்குறோம். ஒவ்வொரு நபித்தோடும் இப்படி பிரம்மாண்டமாக கொண்டு வந்து தருகிறார்கள். அந்த சஹாபாக்களிலேயே 7 சஹாபாக்கள் செய்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கொண்டு வந்து தன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பொருளாதாரத்தை கொண்டு வராங்க. ஒரு சிலர் கை நிறைவு தானியங்களை பேரிச்சம்பழங்களை என்ன செய்கிறார்கள், கொண்டு வருகிறார்கள். ஒரு சிலர் அன்றைய தினம் உழைத்து விட்டு அதை என்ன கூலி கிடைக்குமோ அந்த கூலி எப்படியே கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கொடுக்கிறார்கள். கொடுத்த உடனே இதை பார்க்கக்கூடிய முனாஃபிக்குகள் என்ன செய்தார்கள், கிண்டல் அடித்தார்கள். என்னடா இது, ஒரு கை பேரிச்சம்பழத்தை செல்வத்தை கொண்டு வந்து கொடுங்கன்னா, ஒரு கை பேரிச்சம்பழத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்களே, ஒரு நாள் கூலியை கொண்டு வந்து தராங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, கிண்டல் அடிக்கிறார்கள். ஆனால் ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய பொருள் எவ்வளவுங்கிறத பார்க்க மாட்டான். எந்த மனதில் கொடுக்கிறார்கள் அதைத்தான் ரப்புல் ஆலமீன் கணக்கில் எடுப்பான். அவர்கள் அந்த முஃமின்களை கிண்டல் அடித்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்தார், வானத்திலிருந்து வசனங்களை இறக்கிறார். என்ன வசனம்? சூரத்து தௌபாவினுடைய 79வது வசனமாக என்ன செய்கிறது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தை இறக்குகிறான். அல்லதீன யல்மிஸூனல் முத்தவ்விஈன மினல் முஃமினீன ஃபிஸ் ஸதகாத். நிச்சயமாக முனாஃபிக்குகள் முஃமின்கள் சதக்கா செய்ததை பார்த்து என்ன செய்கிறாங்க, கிண்டல் அடிக்கிறார்கள். வல்லதீன லா யஜிதூன இல்லா ஜுஹ்தஹும் ஃபயஸ்ஹரூன மின்ஹும். ஒரு சிலர்
தங்களால் என்ன முடியுமோ அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்து கிண்டல் அடிக்கிறார்களே, சஹிரல்லாஹு மின்ஹும், அந்த முனாஃபிக்குகளை அல்லாஹ் ஏளனம் செய்கிறார். முனாஃபிக்குகள் முஃமின்களை ஏளனம் செய்கிறார்களா? அல்லாஹ் அந்த முனாஃபிக்குகளை ஏளனம் செய்கின்றான். அது மட்டுமல்ல, வலஹும் அதாபுன் அலீம், நிச்சயமாக அவர்களுக்கு கடுமையான வேதனை நம்ம தயார் செஞ்சு வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்தான்? வசனத்தை இறக்குகிறான். இப்படி ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய அனைவருடைய பற்றி என்ன செய்கிறான்? புகழ்ந்து பேசுகிறான். என்ன முடியுமோ அதை கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க? மஸ்ஜித் நபவியில் கொட்டுகிறார்கள். இன்னும் ஒரு கூட்டம் வந்தது. எவ்வளவு கொட்டியும் அந்த பொருளாதாரம் போதுமானதாக என்ன செய்யவில்லை, இருக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள்? இந்த போருக்கு நீங்கள் வருவதாக இருந்தால் நாம் பைத்துல் மாலிலிருந்து என்ன செய்ய மாட்டோம்? செல்வத்தை கொடுக்க மாட்டோம். நீங்களாகத்தான் என்ன செய்யணும்? செலவு செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி செய்கிறார்கள், கட்டளை பிறப்பிக்கிறார்கள். அப்போது ஒரு முஃமினுடைய ஒரு கூட்டம் வருகிறது. வராங்க, வந்து அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்களும் போருக்கு வருகிறோம், எங்களுக்கு ஏதாவது ஒரு வாகனத்தை ஏற்பாடு செய்து தாருங்கள் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள்? வந்து கேட்கிறார்கள். வந்து கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி விடுகிறார்கள், என்னால் எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாது, பைத்துல் மாலில் ஒன்றும் இல்லை, என்னால் வாகன உதவி செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டு என்ன செய்கிறார்கள்? சொல்லி விடுகிறார்கள். அந்த சஹாபாக்கள் என்ன செய்கிறார்கள்? அப்படியே திரும்புகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சஹாபாக்களுடைய எண்ணங்களை இந்த உம்மத் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வசனத்தை இறக்குகிறார். வலா அலல்லதீன, நபியே நிச்சயமாக அவர்கள் மீது குற்றம் கிடையாது. யார் அவர்கள்? இதாமா அதௌகலி தஹ்மிலஹும், அல்லாஹ்வுடைய தூதரை எங்களுக்கு ஏதாவது வாகன ஏற்பாடு செய்து தாருங்கள் என்று சொல்லி கேட்டாங்களே, குல்த லா அஜிது மா அஹ்மிலுக்கும் அலை, நீங்கள் சொன்னீங்க எந்த ஒரு வாகன ஏற்பாடு என்னால் செஞ்சு தர முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. தவல்லவ், அவர்கள் திரும்பி சென்றார்கள். அவர்கள் திரும்பி செல்கிற போது அவருடைய நிலை எப்படி இருந்தது தெரியுமா? வஅயுனஹும் தஃபீது மினத் தம்மி ஹஸனா அல்லா யஜிது மா யுன்ஃபிகூன், அவர்கள் திரும்ப செல்கிற போது அவருடைய கண்கள் கண்ணீரை வடித்து கொண்டிருந்தது. அவருடைய உள்ளங்கள் கவலையால் என்ன செய்தது? நிரம்பி இருந்தது. அப்படியே எதையுமே செலவு செய்ய முடியவில்லையே, போருக்கு பங்கெடுக்க முடியவில்லை என்று சொல்லி அழுது கொண்டே சென்றார்களே, அவர்கள் மீது எந்த ஒரு குற்றமும் கிடையாது என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறான்? வசனத்தை இறக்குகிறான். இப்போ போருக்காக என்ன செய்கிறார்கள்? கிளம்புகிறார்கள். இந்த கிளம்புகிற போது அந்த மதீனாவுடைய கால சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், மதீனாவில் அறுவடை நேரம், எல்லா மரங்களிலும் பழங்கள் என்ன செய்கிறது? அப்படியே பழுத்து தொங்கிக் கொண்டு இருக்கிறது, அறுவடைக்காக தயாராக இருக்குது. வெயிலான ஒரு நேரம், மதீனாவில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் என்ன செய்கிறது? தன்னுடைய நிழலை காட்டிக்கொண்டு, நிழலை கொடுத்து கொண்டு அப்படியே பழங்கள் எல்லாம் காய்த்து தொங்கக்கூடிய ஒரு நேரம். அந்த வெயிலில் அந்த மரத்துக்கு நிழலில் இருந்து கொண்டு அதை சாப்பிட்டா எந்த அளவுக்கு ஒரு ராகத்தாக இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அந்த வெயிலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது எல்லாத்தையும் விட்டுட்டு போருக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி வாருங்கள் சொன்ன உடனே முனாஃபிக்குகள் சொன்னாங்க, காலு லா தன்ஃபிரு ஃபில் ஹர், முனாஃபிக்குகள் சொல்கிறார்கள், இந்த வெயிலில் எங்கேப்பா போகிறீங்க? மதீனா பார் எப்பொழுது கண் குளிர்ச்சியாக இருக்குது, இதை விட்டுட்டு இந்த வெயிலில் நீங்கள் வெளியே போக போகிறீங்களா? இந்த வெயிலில் நீங்கள் தபூக் வரைக்கும் போக போகிறீங்களான்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க? முனாஃபிக்குகள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள். அதுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வசனத்தை இறக்குகிறான். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா, நிச்சயமாக நரக நெருப்பானது இந்த வெயிலை விட கடுமையான வெப்பத்தை கொண்டது, இதை விட அதிகமான வெப்பத்தை கொண்டது. நீங்கள் போருக்கு போங்க நல்லா என்ன செய்கிறான்? கட்டளை எழுகின்றான். எல்லோரும் 30,000 படை வீரர்கள் என்ன செய்கிறார்கள்? போருக்கு செல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்களை முஸ்லிம்களின் சார்பாக என்ன செய்கிறாங்க? விட்டு அவர்களை மட்டும் மதீனாவில் என்ன செய்கிறாங்க? விட்டு செல்கிறார்கள். அப்போ எல்லோரும் போருக்கு செல்கிறார்கள். எந்த அளவுக்கு சஹாபாக்கள் இந்த போர்க்களத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்று சொன்னால், வரலாற்றில் பார்க்கிறோம். அபு கைலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லா சஹாபாக்களும் என்ன செய்து விட்டார்கள்? போருக்கு சென்று விட்டார்கள். இவர் வியாபாரத்தை முடிச்சுட்டு இந்த நபித்தோடு என்ன செய்கிறார்? அப்பொழுதுதான் மதீனாவுக்கு வரார். வந்து பார்த்தால் யாருமே கிடையாது. நேராக தன்னுடைய 2 தோட்டத்துக்கு செல்கிறார்கள். அந்த 2 தோட்டங்களுக்கு நடுவில் என்ன செய்யாது? அவருடைய வீடு அமைந்திருக்கிறது. அவருக்கு 2 மனைவிகள் இருக்கிறார். இப்போ 2 மனைவிகிட்ட போய் என்ன செய்கிறாங்க? என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. சொன்ன உடனேயே இப்பொழுதுதான் வியாபாரத்தை முடிச்சு என்ன செய்திருக்கிறார்? களைப்போடு வந்திருக்கிறார்.
சிறிது தங்குவோமே என்று சொல்லி என்ன செய்யவில்லை, நேரத்தை தாழ்த்தவில்லை. மாறாக என்ன செய்கிறார் என்று சொன்னால், வந்த கையோடு என்ன செய்கிறார், நேராக குதிரையை எடுத்துக்கொண்டு அந்த தபூக்கை நோக்கி விரைய ஆரம்பித்து விடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க, அல்லாஹ்வுடைய தூதரை இவர் வரவில்லை என்று சொல்லி. முனாஃபிக்குகளை பொறுத்த வரைக்கும் ஒருவரால் கூட என்ன செய்ய முடியவில்லை, மதீனாவை விட்டு வெளியே வர முடியல. காரணம், வெளியில் அவ்வளோ வெயில் அடிக்குது. சரி, பக்கத்தில் போய் சண்டை போடுறது, கிட்டத்தட்ட 500 மைல்களை தாண்டி போக வேண்டும், இதை தாங்க முடியாது என்று சொல்லி எல்லா முனாஃபிக்குகளும் சல்லடி போட்டு எடுத்த மாதிரி எல்லா முனாஃபிக்கும் என்ன செய்கிறார்கள், மதீனாவிலே தங்கி விடுகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 3 நபித்தோழர்கள் மட்டும் தக்க காரணம் இல்லாமல் என்ன செய்கிறாங்க, மதீனாவில் தங்கி விடுகிறார்கள். இவருடைய நிலைமை என்ன ஆனது என்பதை என்ன செய்யலாம், பின்னாடி பார்க்கலாம். இப்போ என்ன செய்கிறார்கள், முஸ்லிமுடைய படை சென்று கொண்டு இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு பேராக சொல்கிறாங்க, இவங்க வரல அப்படின்னு. அப்போ ஒரு பேரை சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதரே, நிச்சயமாக இந்த நபித்தோழர் வரவில்லை என்று சொல்லி ஒரு பெயரை சொல்கிறார்கள். யார் அவர்? அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, அபூதர் வரவில்லை. அபூதர் அவர்கள் எப்படிப்பட்ட நபித்தோழர்? அல்லாஹ்வின் தூதரோடு நெருங்கி பேசக்கூடிய ஒரு நபித்தோழர். எந்த நபித்தோழராக இருந்தாலும் ஹதீஸுகளை அறிவிக்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த நபித்தோழரை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை அறிவிக்கிற போது என்னுடைய தோழர் எனக்கு கூறினார் என்று சொல்லி செய்வார்கள், அறிவிப்பார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரோடு நெருக்கம். அந்த நபித்தோழர் வரவில்லை என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்படுகிறார்கள். அப்போ தூரத்தில் என்ன செய்கிறார்கள், ஒரு மனிதர் நடந்து வருகிறார். காரணம் என்ன? அபூதர் கிஃபாரி அவர்கள் இந்த முஃமின்களுக்குள்ளேயே புறப்படுறாரு. ஆனால் இவருடைய ஒட்டகம் வயதான ஒரு ஒட்டகம். எனவே என்ன செய்து விடுகிறது, எல்லாருடைய ஒட்டகம் போயிடுது. இவருடைய ஒட்டகம் வயதான ஒரு ஒட்டகம். கொஞ்சம் தூரம் நடக்காது, பிறகு இந்த ஒட்டகம் என்ன செய்கிறது, அப்படியே மண்டியிட்டு விடுகிறது. பிறகு அந்த நபித்தோழர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த ஒட்டகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சுமைகளையும் தன்னுடைய முதுகில் சுமைக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு போல் அன்னைக்கு இல்லை. இன்றைக்கு நாம் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் செல்கிறோம் என்று சொன்னால் ஒரு ஏடிஎம் கார்டு இருந்தால் போதும், எதையுமே எடுத்துகிட்டு போக வேண்டாம். ஆனால் அன்னைக்கு ஒரு பிரயாணம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை என்னென்ன தேவைப்படுமோ எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். அப்போ அந்த எல்லாத்தையும் இந்த நபித்தோழர் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய முதுகில் சுமக்கிறார்கள். அந்த வெயிலில் அவ்வளவு சிரமப்பட்டு என்ன செய்கிறார்கள், நடந்து செல்கிறார்கள். முஃமின்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு இடத்தில் கூடாரம் இடுகிறார்கள். அந்த இடத்திலிருந்து பார்க்குறாங்க, தூரத்திலிருந்து ஒரு மனிதர் வருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆசையை சொன்னார்கள், குன் யா அபாதர், வரக்கூடிய மனிதர் அபூதராக இருக்கட்டும் என்று என்ன செய்கிறார்கள், சொல்கிறார்கள். அப்படியே அந்த மனிதர் தூரத்திலிருந்து அருகில் வருகிறார். மக்கள் அனைவரும் பார்த்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, வருவது வேறு யாரும் கிடையாது, நீங்கள் சொன்ன அதே அபூதர் கிஃபாரி அவர்கள் தான் வந்து கொண்டே இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோற்றத்தை பார்க்கிறார்கள். அப்படியே மேனி எங்கும் என்ன செய்கிறது, மணல் படிந்திருக்கிறது. அந்த பாலைவனத்தில் சுடுகிற வெயிலில் தன்னந்தனியாக அந்த அனைத்து சுமைகளையும் சுமந்து கொண்டு என்ன செய்கிறார்கள், சிரமப்பட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு சிறப்பை சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யம்ஷி வஹதஹு வ யமூத் வஹதஹு வ யுபஅஸ் வஹதஹு. அபூதர் கிஃபாரி அவர்கள் தனிமையில் நடந்தார், தனிமையில் மரணிப்பார், தனிமையில் எழுப்பப்படுவார் என்று சொல்லி என்ன செய்தார்கள், அவருடைய சிறப்பை சொன்னார்கள். தனிமையில் பாலைவனத்தில் யாருடைய உதவியும் இல்லாமல் நடந்து வந்தார், அவர் மரணிக்கும் பொழுதும் பாலைவனத்தில் தன்னந்தனியாக மரணிப்பார் என்று சொன்னார்கள். அதே போல நாளை மறுமையில் எழுப்பப்படுகிற போதும் சாதாரண மக்களோடு அல்லாமல் தன்னந்தனியாக அல்லாஹ் அவரை மட்டும் தனியாக எழுப்பி என்ன செய்வான், கண்ணியப்படுத்துவான் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பை சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போலவே அந்த சஹாபி பாலைவனத்தில் தன்னந்தனியாக மரணித்தார்கள். அந்த வழியாக சென்ற முஃமினுடைய கூட்டம் என்ன செய்தது, அவருக்கு ஜனாசா தொழுகை நடத்தியது என்பதை நம்ம வரலாற்றில் பார்க்குறோம். இன்னும் நாளை மறுமையில் எல்லா மனிதர்களும் ஒருவர் பார்க்கக்கூடிய விதத்தில் என்ன செய்யப்படுவார்கள், எழுப்பப்படுவார்கள். ஆனால் ஒரே ஒரு மனிதர் மட்டும் என்ன செய்யப்படுவார், தன்னந்தனிமையில் எழுப்பப்படுவார். அவர் யார்? அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த வரலாற்றிலிருந்து நாம் பெறக்கூடிய ஒரு சுருக்கமான ஒரு படிப்படை என்னவென்று சொன்னால், நம்ம எந்த அளவுக்கு சிரமப்பட்ட அமல்களை செய்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான், கூலியை நிரப்பமாக கொடுப்பான். சிரமம் எந்த அளவுக்கு பெரிதாக இருக்கிறதோ அதே போல கூலியும் என்ன செய்யும்,
நம்ம சிரமப்படுற அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெரிதாக கொடுப்பார் என்பது இந்த சின்ன ஒரு வரலாற்றிலிருந்து நமக்கு தெரிகிறது. தபூக்கை சென்று அடைகிறார்கள். தபூக்கு போகிற வழியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பகுதியை கடக்கிறார்கள். அஸ்ஹாபுல் ஹிஜ்ர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதி, சமூது கூட்டத்தினர் வாழ்ந்து அழிக்கப்பட்ட ஒரு பகுதி. அந்த பகுதியை கடந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிறார்கள். செல்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு கட்டளையிட்டார்கள், உங்களில் யாரும் இந்த பகுதியை கடந்து செல்கிற போது அழுதவர்களாகவே தவிர என்ன செய்ய வேண்டாம், கடந்து செல்ல வேண்டாம். இந்த பகுதியை கடந்து போகும்போது அழுது கொண்டே செல்லுங்கள், இங்குதான் இந்த சமுதாயம் அழிக்கப்பட்டது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் என்று சொன்னால், கிட்டத்தட்ட 18 நபர்கள் ஒரு ஒட்டகத்தில் பயணித்தார்கள். ஒரு ஒட்டகத்தில் முறை வைத்து என்ன செய்கிறார்கள், 18 நபர்கள் பயணித்தார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு கடுமையாக இருக்கும் என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும், நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எனவே தான் இந்த படையை பற்றி சொல்கிற போது என்ன செய்வார்கள், வறுமை படை என்று சொல்வார்கள். இந்த படையை பற்றி சொல்லும்போது வறுமை படை என்று சொல்வார்கள். சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, இலைகளை பொறித்து சாப்பிட்டார்கள். குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது, என்ன செய்வது, தப்பிக்க முடியாது. ஒட்டகத்தை அறுத்து அதில் இருக்கக்கூடிய தண்ணீரை என்ன செய்தார்கள், பயன்படுத்தினார்கள் சகாபாக்கள் என்பதை வரலாற்றில் பார்க்குறோம். இவ்வளவு சிரமமான ஒரு நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அஸ்ஹாபு ஹிஜ்ரை கடந்து செல்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள், நம்ம இடத்துல குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது, சாப்பிடுவதற்கு சாப்பாடு கிடையாது, என்றாலும் இந்த பகுதியில் நிரப்பமாக தண்ணீர் இருக்குது, என்றாலும் உங்களில் யாரும் அந்த தண்ணீரில் கை வைத்து விட வேண்டாம், உங்களில் யாரும் என்ன செஞ்சிட வேண்டாம், அந்த தண்ணீரை எடுத்து பருகிவிட வேண்டாம் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், தடுக்கிறார்கள். சஹாபாக்கள் பதிவு செய்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அஸ்ஹாபு ஹிஜ்ரை கடந்து செல்கிற போது தன்னுடைய தலையில் துணியை போட்டவர்களாக, அந்த பகுதியை பார்க்காதவர்களாக அழுது கொண்டே என்ன செய்கிறார்கள், அந்த பகுதியை கடந்து செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வேதனை என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு பயந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்னும் நம்மிடத்தில் என்ன செய்யவில்லை, அந்த பயமே இல்லாமல் போய்விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய வேதனையை பற்றி பயப்பார்கள் என்று சொன்னால், ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மலை மேகங்கள் வருகிறது, மலைக்கான மேகம் மூட்டமாக இருக்கிறது. அதை பார்த்து சந்தோஷமாக என்ன செய்கிறாங்க, சஹாபாக்கள் எல்லாம் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் என்ன செய்கிறது, சிவந்து விடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டிற்குள்ளே போகிறார்கள், வெளியே வந்து பார்க்கிறாங்க, வீட்டுக்குள்ளே போகிறாங்க, மறுபடியும் வெளியே வந்து பார்க்கிறார்கள். இப்படி பதட்டத்துடனே நடந்து கொண்டு இருக்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, பெரும் பெரும் போர்களை கண்டபோது கூட இந்த அளவுக்கு நீங்கள் பதட்டப்படவில்லையே, இந்த சாதாரண ஒரு மலை மேகத்தை பார்த்து எதுக்கு பயப்படுறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழர்களே, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்திலும் இதை போன்ற மலை மேகங்களை அந்த சமுதாயம் பார்த்தது. அவர்கள் பார்த்தவுடன் சொன்னார்கள், ஃபலம்மா ரஅவுஹு ஆரிலம் முஸ்தக்பில் அவுதியத்திஹிம் காலூ ஹாதா ஆரிலும் மும்திருனா. அவர்கள் இந்த மலை மேகங்களை பார்த்து சொன்னார்கள், இது எங்களுக்கு மலைகளை தருகிற மேகம் என்று சொல்லி சந்தோஷப்பட்டார்கள், விளையாடினார்கள். ஆனால் அது உண்மையில் மலை மேகம் கிடையாது. ரீஹுன் ஃபீஹா அதாபுன் அலீம். அந்த மலை மேகத்தில் கடுமையான காற்றும் அல்லாஹ்வுடைய நோவினை தரக்கூடிய வேதனையும் தான் அவர்களை வந்து சந்தித்தது. எங்கே நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வேதனை வந்துவிடும் என்று சொல்லி நான் அச்சப்படுகிறேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு அல்லாஹ்வினுடைய வேதனையை செய்திருக்கிறார்கள், பயந்திருக்கிறார்கள். இப்போ அல்லாஹ்வுடைய வேதனை கொடுத்து அனுதினமும் என்ன செய்ய வேண்டும், நாம் பயந்தவர்களாக இருக்க வேண்டும். அந்த இடத்தை கடந்து போகிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கடந்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்று இரவு நாளை தினம் என்ன செய்து விடுவோம், தபூக்கை அடைந்து விடுவோம். இன்றைய இரவு கடுமையாக காற்று வீசும், உங்களில் யாரும் தலையை தூக்கி பார்க்க வேண்டாம், எல்லோரும் படுத்து விடுங்கள், ஒட்டகத்தை கட்டி வையுங்கள் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், கட்டளையிடுகிறாங்க. கட்டளையிட்டால் அதே போல் என்ன செய்கிறது, கடுமையான காற்று வீசுகிறது, ஒட்டகங்கள் என்ன செய்கிறது, கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ எல்லா சஹாபியும் என்ன செய்கிறார்கள், அப்படியே மூங்குப்புற அப்படியே படுத்து இருக்கிறார்கள், எழுந்திருக்காமல். அப்போ ஒரே ஒரு சஹாபி என்ன நினைக்கிறார்கள், எழுந்திருத்து பார்ப்போமே என்ன நடக்கிறது என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், தன்னுடைய தலையை உயர்த்துகிறார்கள். அந்த காற்று என்ன செய்கிறது என்று சொன்னால்
அந்த சஹாபியை அப்படியே தூக்கிட்டு போய் என்ன செய்கிறது, தை என்று சொல்லக்கூடிய ஒரு மலையின் மீது வேகமாக அடித்து அந்த சஹாபி அங்கேயே என்ன செய்கிறது, அந்த காற்று கொலை செய்து வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை சொன்னார்கள் என்று சொன்னால் அதை அப்படியே நம்ம பின்பற்றணும். அதை செய்யாட்டி என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு சர்வ சாதாரணமாக நாம் பார்த்தால் என்ன நிகழும் என்பதை ஒரு வரலாறு என்ன செய்கிறது, இந்த வரலாறு சொல்லி காண்பிக்கிறது என்பர்கள். இந்த இடத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்குக்கு சென்று அடைகிறார்கள். சென்று நின்று விட்டார்கள். நின்று விட்டால் ரோமர்கள் வருவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ரோமர்கள் ஒருவரையும் பார்க்க முடியவில்லை. எல்லோரும் என்ன செய்து விட்டார்கள், முஃமின்களை கண்டு பயந்து ஓடிவிட்டார்கள். எந்த அளவுக்கு முஃமின்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த போரில் கண்ணியத்தை கொடுக்கிறான் என்று சொன்னால் வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதுவார்கள், இஸ்லாம் 3 கட்டங்களில் அதிவேகமான ஒரு வளர்ச்சியை கண்டது. எப்படி, எந்தெந்த காலகட்டத்தில்? ஹுதைபியா உடன்படிக்கையில் முதலாவது காலகட்டம். ஒருவர் இருவராக வந்து இஸ்லாத்தை தழுவியர்கள். ஹுதைபியா உடன்படிக்கையின் மூலமாக என்ன செய்தார்கள், மதீனாவாசிகள் 100கணக்கான நபர்கள் இஸ்லாத்தில் இணைந்தார்கள். இரண்டாவது மக்காவினுடைய வெற்றி. மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு மக்காவாசிகள் என்ன செய்கிறார்கள், மக்காவை சுற்றியுள்ள பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான நபர்களாக என்ன செய்கிறார்கள், இஸ்லாத்தை ஆயிரக்கணக்கில் என்ன செய்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். மூன்றாவது இஸ்லாம் கண்ட அதிவேகமான வளர்ச்சி எப்போதுன்னு சொன்னால் இந்த தபூக் போரின் போது. இந்த தபூக் போருக்கு போயிட்டாங்க. அங்கு ரோமர்களால் முஸ்லிம்களை தாக்கு பிடிக்க முடியவில்லை என்று சொல்லி அந்த செய்தி பரவியுடனே என்ன செய்கிறார்கள், அந்த முழு அரபு கோத்திரங்களும் அந்த முழு ஜசீரத்துல் அரபும் அறிந்து கொள்கிறது. இதற்கு பிறகு எதிர்காலம் என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது இஸ்லாத்திற்கு மட்டும்தான், ரோமர்களால் இன்னும் ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லி எல்லா பகுதியிலிருந்து என்ன செய்கிறார்கள், இஸ்லாத்தை தழுவ ஆரம்பிக்கிறார்கள். எப்படி, 100 கணக்கில் அல்ல, 1000 கணக்கில் அல்ல, லட்சம் லட்சமாக என்ன செய்கிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். வறுமை படை என்று சொல்லப்படக்கூடிய அந்த படை என்ன செய்கிறார்கள், வறுமை படை இந்த போரின் மூலமாக அந்த சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து அரசர்களும் ஜிஸ்யா வரியை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். வறுமையாக சென்ற நபித்தோழர்கள் திரும்ப வருகிற போது ஒரு பெரும் செல்வ குயிலாக என்ன செய்தார்கள், எடுத்து வந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த முஸ்லிம்களுடைய வறுமை இந்த போரோடு என்ன செய்யப்பட்டது, துடைத்து எறியப்பட்டது. இஸ்லாத்துடைய கண்ணியம் என்ன செய்யப்பட்டது, இந்த இடத்தில் நிலைநாட்டப்பட்டது நண்பர்களே. எனவே போரே நடைபெறாவிட்டாலும் இந்த இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நடத்தி சென்ற இந்த போர் மிகப்பெரிய ஒரு பயனுள்ள வகையில் என்ன செய்தது, முஸ்லிம்களுக்கு பயனை தந்தது. வரலாற்றில் மற்ற எந்த போருமே செய்ய முடியாத ஒரு தாக்கத்தை இந்த தபூக் என்று சொல்லப்படக்கூடிய இந்த போர் என்ன செய்தது, அவ்வளோ பெரிய வரலாற்று தாக்கத்தை ஏற்படுத்தியது. எனவே இந்த போர் இன்னும் நீளமான ஒரு வரலாற்றை கொண்டது. அந்த அளவுக்கு என்ன செய்யலை, நேரம் இடம் கொடுக்கவில்லை. எனவே நீங்கள் என்ன செய்யுங்கள், வீட்டில் சென்று இந்த தபூக் வரலாற்றை முழுமையாக படித்து பாருங்கள். இன்னும் எண்ணிலடங்காத படிப்பினைகள், இன்னும் எண்ணிலடங்காத பயன்கள் இந்த போர் என்ன செய்கிறது, நமக்கு தருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வரலாறுகளை படைத்து அதிலிருந்து பாடங்களையும் படிப்பினையும் பெறக்கூடிய மக்களாக நம்ம ஆக்கி அருள் புரிவாராக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனுடைய அன்பும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் இந்த உலகில் முஸ்லிம்களாக வாழ்ந்தவர்கள், இந்த உலகில் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், இன்னும் முஸ்லிம்களாக வாழப்போகிற அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, தபூக் யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பயன்களை இந்த இஸ்லாமிய உலகத்தில் தந்தது. அதில் மிகப்பெரிய ஒரு பயன் என்னவென்று சொன்னால், இந்த தபூக் போர் முதலில் ரோமர்களுக்கு என்ன செய்தது, ரோமோடைய உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்தியது. பைத்துல் முகத்தஸ் கைப்பற்றப்படும் என்கிற நம்பிக்கையை என்ன செய்தது, முஸ்லிம்களுக்கு கொடுத்தது. அடுத்தது முனாஃபிக்குகளை குறித்து தெளிவான சட்டங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்தான், இறக்கி வைத்தார். இன்னும் முனாஃபிக்குகளோடு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நளினமாக நடந்து கொள்ளக்கூடாது. முனாஃபிக்குகள் கொடுக்கக்கூடிய தர்ம பொருட்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. முனாஃபிக்குகளுக்காக என்ன செய்யக்கூடாது, ஜனாசா தொழுகைகள் நடத்தப்படக்கூடாது என்று சொல்லி கடுமையான சட்டத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்தான், இறக்கி வைத்தார். முனாஃபிக்குகள் என்ன செய்தார்கள், தனியாக அடையாளம் காட்டப்பட்டார்கள் இந்த போர்க்களத்தின் மூலமாக. இன்னும் வறுமை என்பதே
இஸ்லாமிய உலகத்தின் இருந்து என்ன செய்தது, தூக்கி வீசப்பட்டது. இந்த போர்க்களத்தின் மூலமாக அவ்வளவு பயன்களை இந்த இஸ்லாமிய உலகம் என்ன செய்தது, பெற்றுக்கொண்டது. அடுத்ததாக அல்லாஹ் இன்னும் நீண்ட ஒரு வரலாறாக இந்த போர் இருக்கிறது. எனவே என்ன செய்யுங்கள், இந்த தபூக்கு போரை பற்றி அதிகமாக படித்து அதிலிருந்து பாடங்களையும் படிப்பினையும் பெற வேண்டும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் மீது இருக்கக்கூடிய முதலாவது கடமை என்னவென்று சொன்னால் மார்க்கம் அறிவது, இறைமணி அறிவது. இதுதான் நம் மீது இருக்கக்கூடிய முதலாவது கடமை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கின்றான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். நபியே, நீங்கள் முதலில் அறிந்து கொள்ளுங்கள், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து என்ன செய்கின்றான், சொல்லி காண்பிக்கிறான். இப்போது நம்மின் முதலாவதாக இருக்கக்கூடிய நம் மீது இருக்கக்கூடிய முதல் கடமை என்னவென்று சொன்னால் நம்முடைய மார்க்கத்தை என்ன செய்யணும், நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். இன்று நாம் பார்க்கிறோம், இன்றைய காலகட்டங்களில் ஷிர்க் என்ன செய்கிறது, தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஷிர்க்குடைய விபரீதம் என்ன? ஒருவர் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைத்து விட்டால் அவன் மற்ற எந்த அமல்களை செய்தாலும் சரி, அவனுடைய எந்த ஒரு அமலும் என்ன செய்யப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. நாளை மறுமையில் அவன் நரகத்தில் தூக்கி வீசப்படுவான். இதுதான் ஷிர்க்கினுடைய விபரீதம். ஷிர்க்கை தவிர அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த பாவத்தை கொண்டு சென்றாலும் அல்லாஹ் நாடினால் என்ன செய்து விடுவான், மன்னித்து விடுவான். ஆனால் அந்த ஷிர்க்கை மட்டும் என்ன செஞ்சிட மாட்டான், மன்னிக்கவே மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு கொடிய பாவம் என்ன செய்கிறது, இன்றைய சமுதாயத்தில் நமக்கு மத்தியில் அப்படியே தலைவிரித்து ஆடிக்கொண்டே இருக்கிறது. எனவே அதை எதிர்க்கக்கூடிய வகையில் ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஷிர்க்கை எதிர்த்து மார்க்கம் அறிவோம் மறுமை வெல்வோம் என்று சொல்லக்கூடிய ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வருகிற 26/1/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு என்ன செய்கிறது, ஆரம்பமாகிறது. NP இட்டேரி குறிச்சி பிரிவு பகுதியில் என்ன செய்கிறது, இந்த பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. இது 2 மார்க்க அறிஞர்கள் என்ன செய்கிறார்கள், உரையாற்றுகிறார்கள். ஷிர்க்குக்கு எதிராகவும் இன்னும் இதை போன்ற அனாச்சாரங்களுக்கு எதிராக என்ன செய்கிறார்கள், உரையாற்றுகிறார்கள். எனவே நாம் என்ன செய்யணும், கண்டிப்பாக நம்முடைய குடும்பத்தோடு என்ன செய்ய வேண்டும், இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்க வேண்டும். மார்க்கத்தை குறித்தும் இன்னும் ஷிர்க்குடைய விபரீதத்தை குறித்தும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்கத்தை சிறந்த முறையில் அறியக்கூடிய மக்களாக, இன்னும் ஷிர்க்கை விட்டும் தவிர்ந்து இருக்கக்கூடிய மக்களாக ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் என்னுடைய குடும்பத்தையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆக்கி அருள் புரிவானாக. ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா வஅக்தஅனா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சான் وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله الأكبر والله يعلم ما تصنعون.